விழுப்புரத்தில் திடீரென பெய்த மழையால் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்படாமல் இருந்த 2000 நெல் மூட்டைகள் மழைநீரில் நனைந்து சேதமாகின. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், விழுப்புரத்தில் எந்த பகுதியில் நெல் மூட்டைகள் மழைநீரில் நனைந்து சேதமடைந்திருக்கிறது? விவசாயிகளினுடைய பாதிப்பு எப்படி இருக்கிறது? வணக்கம் கனகசாரா. விழுப்புரம் அருகே காணை கிராமத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகின்றது. இந்த நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு விவசாய நிலத்தில் விளைவிக்கும் நெல்களை விற்பனைக்காக விவசாயிகள் கொண்டு வருகின்றனர். அப்படி கொண்டு வரப்பட்ட நெல்களை 20 நாட்களுக்கு மேலாக கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் நெல் மூட்டை தார்பாய் போட்டும் மூட்டை பிடிக்காமல் களத்தில் குவித்து வைத்திருந்தனர். இந்நிலையில் திடீரென இரவு பெய்த மழையினால் தார்பாய் விலகி 2000க்கும் அதிகமான நெல் மூட்டைகள் நனைந்து சேதமாகினர். இதே போன்று தார்பாய் மூட்டை பிடிக்காமல் குவித்து வைக்கப்பட்ட நெல்களும் மழைநீரில் நனைந்து சேதமாகின. நெல் கொள்முதல் நிலையம் செய்ய வியாபாரிகள் வருகை புரியாததால் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்தால் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். இதே போல அரகண்டநல்லூர், விழுப்புரம், திருவெங்கல்லூர் ஆகிய பகுதிகளில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையத்தையும் கவனம் எடுத்து சீரமைக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர்.